கூப்பி நின்றாராம். சிவவேதியர்களா நீங்கள்லாம் சிவபூத கணங்களாச்சேன்னு அஞ்சி அஞ்சி கை கட்டி வாய்ப்பொத்தி நின்றாராம். நந்தா, நீ செய்த புண்ணியம் நாங்கள் செய்யவில்லை, ஒரு ஜென்மாவிலே இப்படி ஒரு தாண்டவத்தை நாங்கள் பார்ப்போமான்னு தவம் இருந்தோம், உன்னை வரும்படியாக அவரே கூப்பிட்டுட்டார், புறப்பட்டு வான்னு அழைத்தார்களாம். பூர்ணகும்ப மரியாதையோடு தெற்கு கோபுர வாசலை அடைந்தார். அங்கே அக்னி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. இதனுள்ளே பிரவேசம் செய்யும்படியாக சபாபதியினுடைய கட்டளையினார்களாம். ஒரு நொடிப்பொழுது நினைக்கல, அந்த சங்கைக்கு இடமே இல்லை. இந்த ஸ்திரத்தன்மை இருந்ததாலே தான் அவருக்கு சிதம்பரம் முக்தி கிடைத்தது. என்னத்தான்னாலும் சௌகரியமா நம்மளை கூட்டு போய் தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னாலும் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீட்சிதர் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா ஒருவேளை வராம போயிடுவாரோ, வெள்ள எங்கேயாவது போயிட்டாரோ, நம்ம போன் பண்ணி சொன்னோமே மறந்துட்டாரோன்னு சங்கை அவர் பேர்லயே வரும். இங்க அக்னி பிரதிஷ்டை பண்ணி இதுல மூழ்குன்னு நடராஜ பெருமானுடைய வாக்குன்னாராம். நினைத்து அடுத்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல, அந்த அக்னியிலே பிரவேசம் பண்ணினார். வெளியே புறப்பட்டு வந்த போது அவர் என்ன நிலை அடைந்திருந்தார்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். நந்தனாராக உள்ளே சென்றவர் வெளிப்பட்டார், திருநாளை போவார் என்னும் மா முனிவர்ங்கிற. அதுக்கு மேல கோபாலகிருஷ்ண பாரதியார் அவரை அந்த பேர் சொல்லியே அழைப்பார். திருநாளை போவார் என்னும் மா முனிவராக புறப்பட்டு வந்தாராம். எடுத்து முடித்த ஜடாபாரத்தோடு, திருமேனி எங்கும் திருநீர் ருத்ராட்சம் தரித்து, தலைக்கு மேலே கூப்பிய கரத்தோடு, சிவநாமம் அன்றி மற்றொன்றும் அறியாத அதரத்தோடு சுவாமியை பார்த்து கன்று ஓடுவது போலே ஓடினாராம். ஓடி சென்றார். இவர்களும் பின்னாடியே தொடர்ந்து ஓடினார்கள். பிரதட்சணம் செய்தார். 2வது பிரதட்சணத்துக்குள்ள வந்தார். திருமூலநாதரை தரிசனம் பண்ணியிருப்பார். உமைய பார்வதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணியிருப்பார். அடுத்து சபா பிரவேசம் பண்ணணும். சபையை பிரதட்சணம் பண்ணி வந்தார். கனகசபையை மிதித்தேறினார். சித்தம்பரத்திலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். பஞ்சாட்சர படியையும் கடந்தார். வான்னு கூப்பிட்டானாம் நடராஜ பெருமான். உள்ளே பிரவேசம் பண்ணினார். அதோடு அவரை யாரும் பார்க்கல. அவரை அதன் பின் யாரும் பார்க்கல. நடராஜ தரிசனம் ஒரு முறை அவர் செய்தார். அவரை அதற்கு பிறகு யாரும் பார்க்கலன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். அடைந்தால் சிதம்பர முக்தி இப்படி அடையணும். 63 குலத்தால் தாழ்ந்தவர் என்பதாலே அவர் இப்படி எல்லாம் நடத்தப்பட்டார்னு நிறைய விசாரம் செய்யப்படுது. ஆனா 63 பேர்களுக்குள்ளேயும் யார் ஒருவரும் தில்லையை ஒரு முறை பார்த்து அவர் திருவடியிலே அடைந்தார்கள் இல்லை, மாணிக்கவாசக பெருமான் உட்பட. பல காலம் தில்லையிலே தங்கி ஒரு நாள் சிதம்பர முக்தி கிடைத்தது. நந்தனாருக்கோ ஒரு முறை பார்த்தார். அதுக்கு பிறகு அவரை யாரும் பார்க்கலைங்கிற அளவிலே சிதாகாசத்திலே 2 கலந்தாராம் சிவானந்த ஜோதியிலே. அப்படிப்பட்ட நந்தனார் அவர் அங்கே தங்கி இருந்த காலத்திலே ரொம்ப ஆச்சரியமாக மனம் உருகி இருக்கும். அந்த அனுபவத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் எடுத்துக்கிறார். இத்தனை காலமும் காண்டி இங்க வந்துட்டேன், வான்னு கூப்பிட்டீர்கள்னு வந்தேன். 3 ராத்திரி 3 பகல் போது நீதானே அன்னைக்கு பார்க்கடலை கடைந்த போது வந்த விஷத்தினுடைய வீரியம் தாங்காமல் எல்லா தேவர்களும் துன்பப்பட்ட போது உயிர்களை காப்பாற்றணும்னு அந்த விஷத்தை எல்லாம் ஒரு சின்ன மிளகுருண்ட மாதிரி ஆக்கி உண்டாயே, அவ்வளவு கருணை இருக்கும் உனக்கு, வாயேன்னு என்ன உள்ள கூப்பிடுறதுக்கு இல்லாமல் காக்க வைப்பானேன்னு பாடினாராம். ஆலமருந்தி அண்டர் உயிரை ஆதரித்த உனது கீர்த்தி, அந்த கீர்த்தி என்னிடத்தே வேலை செய்யணும் அப்பா, இரக்கம் வராமல் போகுமோன்னு கெஞ்சி கதறுகிறார்.